सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविदितं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। सनत्कुमार उवाच साधुपृष्टं महाराज सर्वभूतहितात्मना भवता विदुषा चापि साधूनां मतिरीदृशी सङ्गमः खलु साधूनामुभयेषां च सम्मतः यत्सम्भाषणसम्प्रश्नः सर्वेषां वितनोतिशम् अस्त्येव राजन् भवतो मदुद्विषः पादारविन्दस्य गुणानुवादने रतिर्दुरापा विधुनोति नैष्ठिकी कामं कषायं मलमन्तरात्मनः। பிருத்துவனுடைய சரித்திரம் நடந்துட்டுருக்கு. அதில் சனத்குமாரர் முதல்ல பகவான் வந்தார். அப்புறம் அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் சனத்குமாரர்கள் வரா. அந்த நால்வரும் வர்றதில் ஜென்ரலி நமக்கு சனத்குமார உவாச்சன் தான் வரும். இவரோட பேரில் தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, ஏதாவது பார்க்கணும். சனத்குமார உவாச்சன்னு ஆரம்பிக்கிறது. அவர்கிட்ட கேட்குறார் பிருத்து மகாராஜா, லோகத்துக்கு எது க்ஷேமமோ அதை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்குறார் பிருத்து மகாராஜா. லோகத்துக்கு க்ஷேமம்னு கேட்ட உடனேயே சம்டைம்ஸ் அந்த கேள்வியே நமக்கு அவ்வளோ ஒரு ஜென்ரஸான ஒரு கேள்வியில் தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறதுக்கு பதிலாக உலகத்துக்கு எது நன்மைன்னு கேட்கறச்சு அந்த கேள்வியே நமக்கு முதல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். பிகாஸ் தனக்கு கேட்கல பாரு அப்படின்னு நமக்கு ஒரு சொல்கிறவாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுருமோ இல்லையோ, உலக நன்மைக்காக கேட்குறான்னு. அதனால சாது பிருஷ்டம் மகாராஜா சர்வபூத ஹிதாத்மனா, உனக்கு எல்லா பூதராசிகளினுடைய ஹிதம் மனசில் இருக்கிறதுனால நீ இப்படி ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்க. இப்படி தான் சாதுக்களினுடைய மதிங்கிறது இருக்கும், வாஸ்தவம்தான். உடனே சாது சமாகமம்ங்கிறது எப்படின்னா, இப்படி ஒரு கேள்வி கேட்டு சம்பாஷணம் பண்ணுறதுல எல்லோருக்கும் நன்மை உண்டாகிறது. அவர்கள் ரெண்டு பேரும் சாதுக்களுக்கு ஒரு 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 பக்கம் யோசிச்சு பார்த்தோம்னா அவளுக்கு இது தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கோ ஒரு பதில் எதிர்பார்க்கறதுக்கோ அவர்களுக்கு தேவையில்லையே தவிர நம்மள மாதிரி இருக்கிற பொதுஜனங்களுக்கு இது ரொம்ப தேவைங்கிறதுனால அவர் சொல்கிறார், எது சம்பாஷண சம்பிரஷ்னஹா சர்வேஷாம் விதனோதிஷம். அத்தனை பேருக்கும் நன்மையை கொடுக்கின்ற ஒரு பாஷண இந்த சாதுக்களினுடைய சமாகமம். அவள் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒப்புக்கொண்டு அவள் ரெண்டு பேரும் சேர்ந்தான்னா அண்ட் அந்த ஃப்ரீக்குவன்சி ஒத்து போச்சுன்னா ஒருத்தர் கேள்வி கேட்க இன்னொருத்தர். அதனால தான் உங்களுக்கு டயலாக்ஸ் பை குரு, இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகிலெல்லாம் டயலாக்ஸ் இருக்கும். பகவானோடது ரமணரோடது பார்த்தோம்னா டயலாக். அது அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கேள்வி பதிலாக பல வேதாந்த புஸ்தகங்கள் இருக்கிறதுனுடைய காரணமே இட் இஸ் பிகாஸ் கொஸ்டினிங் ஆட்டிடியூட். நமக்கு 1008 டவுட்ஸ் வருது. அது நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம கேட்கறச்சே பகவான் என்ன பதில் சொல்கிறாரோ அதை நோட் டவுன் பண்ணி நம்ம படிக்கும்பொழுது நமக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு நன்மை. அதுக்காக சொல்லிட்டு வர்றார். அஸ்தியேவ ராஜன் பவதா மதுத்விஷா பதாரவிந்தஸ்ய குணானுவாதனே ரதிஹி. உனக்கு ஒரு பெரிய ஒரு துராபா ரதிஹி. எல்லாருக்கும் இவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அந்த ஒரு பகவானுடைய திருவடித்தாமரையில் ஒரு ஆசைங்கிறது ஒரு பிரேமைங்கிறது இருக்கே, அது துராபா, எளிதில்லை. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் டு கெட். அதனால் அது இருந்துடுத்துன்னா மனசில் உள் மனசில் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்க கூட போக்க ஒரு வல்லமை கொண்டதாக இருக்குது. அது போக்கிடுறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இதுக்கு மேலே தான் அடுத்த ஒரு 5 ஸ்லோகம் த க்ரக்ஸ் ஆஃப் வாட், அந்த க்ஷேமம்னு கேட்டார் இல்லையா, எது நன்மை அப்படின்னு கேட்டதுக்கு அது என்ன அந்த நன்மைங்கிறத ஒரு சுருக்கமாக ஒரு 5 ஸ்லோகத்தில் இங்கே சொல்கிறார். சுருக்கம்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு வியாக்கியானம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அத்தனை கீத ஸ்லோகத்தையும் எடுத்துன்னு அங்கே போட்டுடலாம். அப்படிப்பட்ட ஒரு 5 ரத்னங்கள் இந்த இடத்துல இருக்குது. சாஸ்திரேஷு இயானேவ சுனிஷ்சிதோ நிருணாம் க்ஷேமஸ்ய சத்ரியக் விமிருஷேஷு ஹேதுஹு அசங்கே அசங்கஹா ஆத்ம வியதிரிக்தே ஆத்மனி திருடா ரதிஹி பிரம்மணி நிர்குணே ச யா. சாஸ்திரேஷு இயானேவ சுனிஷ்சிதா.
சாஸ்திரங்கள் ஆலோட்ய சர்வசாஸ்திராணின்னு சொல்கிற மாதிரி அத்தனை சாஸ்திரங்கள்லையும் இவ்வளவுதான்ப்பா சொல்லியிருக்கு அப்படிங்கிற இயானேவ அப்படின்னு ரொம்ப நமக்கு என்னமோ சுலபமாக சொல்கிற மாதிரி இருக்காது. இவ்வளவுதான், நீ ரொம்ப ஒன்றும் பண்ண வேண்டாம், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 21 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஒன்று அடுக்கிறார் இங்கே சனத்குமாரர். அந்த இப்போ கீதையில் எப்படி நம்ம அமானித்துவம் அதம்பித்வம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி 21 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து சனத்குமாரர் அடுக்க போகிறார் பார்க்குறோம். இயானேவ இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. சுநிச்சிதா எதுக்குன்னா நிருணாம் க்ஷேமஸ்ய சத்ரியக் விமிருஷேஷு ஹேதுஹு. ஸோ அவதாரிக்கையை பார்த்துட்டு போவோம். அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம் பார்க்கணும். சித்தசுத்தியா ஏவ பஹிஹி வைராக்கியம் ஆத்மரதிஷ்ச பவதி நச்ச ததஹ அதிகம் சாதனம் அஸ்தி சாஸ்திரேஷு தயோரேவ மோக்ஷஹேதுத்வ நிச்சயாத்து அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து சித்தசுத்தியினால் மனசை நம்ம வந்து ஒரு சுத்தம் ஆக்கிண்டு அந்த சித்தசுத்தியினால் பஹிஹி வைராக்கியம் வெளிப்புறமாக விஷயங்களில் ஒரு வைராக்கியம் டிட்டாச்மெண்ட்டு ஒரு பற்றற்ற தன்மை நமக்கு வந்துடுறது. மேலும் ஆத்ம ரதிஹி ஆத்ம விஷயகமான அதாவது ஆத்மஸ்வரூபம் ஐ லவ் மை செல்ஃப்னுட்டு சரீரத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து சொல்கிறதுங்கிறது ஆத்மரதி இல்லை. இந்த இடத்துல ஆத்மஸ்வரூபம்தான் பிரம்மஸ்வரூபம். என்னிடத்துல இருக்கிற ஆத்மா தான் அத்தனை பூதராசிகள்லையும் இருக்குது. அதுதான் அந்த பரம்பொருள்னுங்கிற ஒரு கான்செப்டோட அந்த பரம்பொருள் மேலே வைக்கக்கூடிய ஒரு ரத்தியை சொல்கிறார். ஸோ சித்தசுத்தி நமக்கு என்ன பண்ணுறது, பகிர் விஷயங்களில் ஒரு வைராக்கியத்தையும் ஆத்ம தத்துவத்தில் ஒரு பற்றையும் அல்லது ஆத்ம தத்துவத்தின் இடத்துல ஒரு ரதி பிரேமை அதையும் ஏற்படுத்துகிறது. மேலும் நச்ச ததஹ அதிகம் சாதனம், இதை தாண்டி வேற சாதனம் கிடையாதுங்கிறார். தேர் இஸ் நோ அதர் டூல். சாஸ்திரத்தில் தயோஹோ ஏவ இந்த ரெண்டு விஷயத்தை தான், அதாவது பகிர் விஷய வைராக்கியம் ஆத்ம ரதிஹி இந்த ரெண்டுத்தை தான் மோக்ஷ ஹேதுத்வ நிச்சயாது மோக்ஷத்துக்கு ஹேதுவாக இதை தான் சொல்லியிருக்கு. ஸோ சத்ரியக் விமிருஷேஷு சாஸ்திரேஷு சத்ரியக் அப்படின்னா சம்யக்குன்னு அர்த்தம். சத்ரியக் விமிருஷேஷு சத்ரியக் சம்யக் விசாரவத்சு விசாரம் செய்த சாஸ்திரேஷு சாஸ்திரங்களே க்ஷேமஸ்ய ஹேதுஹு நிருணாம் க்ஷேமஸ்ய ஹேதுஹு சுநிச்சிதா இயானேவ இவ்வளவுதான் நிருணாம் மனுஷர்களுக்கு க்ஷேமத்திற்கு காரணமாக நன்மைக்கு காரணமாக இவ்வளவுதான் சொல்லியிருக்கு அப்படின்னு மேலே சொல்ல போகிறார். அந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறார். திருடா ரதிஹி அப்படின்னு இட் இஸ் அண்டர்ஸ்டுட். பகிர் விஷயத்தில் நமக்கு வந்து வைராக்கியம் ஏற்படணுங்கிறது அண்டர்ஸ்டுட் ஆகிடுறது. ஸோ சத்ரியக் விமிருஷேஷு நன்கு ஆலோசனை செய்யப்பட்ட சாஸ்திரங்களில் இயானேவ இதுதான் நிருணாம் மனுஷியர்களினுடைய க்ஷேமஸ்ய ஹேதுஹு க்ஷேமத்திற்கு காரணமாக சுநிச்சிதா தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு. என்னது? யா பிரம்மணி அசங்கஹா சன்னு எதிலையுமே பற்று இல்லாதவனாக இருந்து கொண்டு என்ன ஒரு ரதி எந்த ஒரு ஆசைங்கிறது இருக்கோ அந்த அதை தான் இந்த சாஸ்திரேஷு இயானேவ சுநிச்சிதான்னு கனெக்ஷன். எத்பதம் இங்கே இருக்குது, இல்லைன்னா எத்பதம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சா அப்படின்னு பின்னாடியோட சேர்த்துக்கலாம். ஆனால் இதை தனியாக தான் எடுத்துக்கணும். இங்கே எந்த ஒரு ரதி ஒரு ஆசைங்கிறது எதுலன்னா இப்போ ஆத்ம வியதிரிக்தே அசங்கஹாசன்னு ஆத்மனி நிர்குணே பிரம்மணி திருடா ரதிஹி யா வர்த்ததே அதுதான் இயானேவ க்ஷேமஸ்ய ஹேதுஹு இது நிச்சிதா. ஸோ இப்போ என்ன, ஆத்ம வியதிரிக்தே ஆத்மாவை தவிர பாக்கி விஷயங்களில், இங்கே பாக்கி விஷயங்கிறத வந்து ஸ்ரீதர சுவாமி தேகாதோ அசங்கா தேகத்திலேருந்து ஆத்ம விஷயம்னு என்னை தவிர எல்லாத்துலேயும் நான் வந்து பற்று வைக்கக்கூடாதுன்னு அப்போ தேகம் இதுவும் கிடையாதுங்கிறார். அப்போ வெறும்ன அந்த சாரமாக இந்த சரீரத்தில் சாரமாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த சைதன்ய ஸ்வரூபம். சைதன்ய ஸ்வரூபத்தை தாண்டி மற்ற விஷயங்கள் அத்தனத்திலையுமே அசங்கா ஒரு பற்று இல்லாத தன்மை. அப்போ பசி தூக்கம் மனசில் இருக்கக்கூடிய சித்தவృத்திகள் தேகத்தில் இருக்கிற சரீர உபாதைகள் அத்தனைதுலேயும் நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வலிக்கிறதா சரி வலிக்கிறது,
ஓ பசிக்கிறதா பசிக்கிறது, அப்படி நமக்கு வந்து எல்லாமே தேக தர்மமாக பார்க்கறது, அதுதான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ ஆத்ம வத்திரிக்தே தேகம் முதலிய விஷயங்களில் இங்கேயே நமக்கு பற்று இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் தானே இந்த தேகத்தை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லணும், சொல்லவே வேண்டாமே. அப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் டிரான்ஸ்லேட்ஸ் தட் அங்கேயும் நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாதுன்னு. ஆத்ம வத்திரிக்தே ஆத்மாவை தவிர இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களில் அசங்கா பற்றில்லாத ஒரு தன்மையை கொண்டு, மேலும் நிர்குணே பிரம்மணி ஆத்மனி, ஸோ ஆத்மனஹா விசேஷணம் நிர்குணே பிரம்மணி இது. ஸோ பிரம்மாத்மான்னு சொல்கிறோமே, அந்த நிர்குணமான பரமாத்மாவில் அப்படின்னு சொல்கிற அதை வந்து பிரித்து தனித்தனி வார்த்தையாக இங்கே சொல்கிறார். நிர்குணே பரமாத்மனி, குணம் இல்லாத, அதாவது மாயையினுடைய சம்பந்தமே இல்லாத சத்வரஜஸ்தமோ ஆத்மகமான 3 குணங்கள் அற்றதான அந்த பரம்பொருள் பிரம்மணி ஆத்மனி பரமாத்மாவினிடத்தில் திருடா ரதி, ஒரு ரத்தின்னு பிரீத்தின்னு டிரான்ஸ்லேட் பண்ணும், பிரேமை, அவ்வளோதான். இதில் வந்து இந்த சில பேர்லாம் வந்து டிஸ்டிங்ஷன் பண்ணுவா, இது ரதி வேற பிரீத்தி வேற பிரேமை வேற, அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஒரு பாவத்தை வெளியிடுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கிட்ட வைக்கிறது தான் வந்து ரதி, மேலே ரொம்ப ஹையஸ்ட் ஆர்டரில் வைக்கிறச்சே பிரேமை. எஸ், அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன் பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்து புரிதலுக்காக சொல்லக்கூடிய விஷயம். சம்ஸ்கிருதத்தில் நம்ம வந்து சினானிம்ஸ் போட்டோம்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்டை பார்க்கணும். பிரம்மஸ்வரூபத்தினிடத்தில் நம்ம வந்து ரதி பிரேமை ஆசை வைக்கிறோம்னா அது வந்து தனித்து இருக்கக்கூடிய ஒரு ஆசை. எல்லாம் ஒரே அந்த இடத்துல சினானிம்ஸ் எல்லாம் ஒரே சினானிமாக எடுத்துட்டுலாம். நம்ம அதை பிரித்து நம்ம அந்த பாவனையை பார்க்கணுங்கிறது இல்லை, எல்லாம் ஒரு விஷயம். ஸோ அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தில் நம்ம வந்து ஆசையை வைப்பது, வெளிப்புறமாக அந்த பரபிரம்மத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் அசங்கா, ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாத வைராக்கியத்தோட ஒரு நடமாடுறது. ஸோ அசங்கா வைராக்கியம். ஆத்மனீச்ச திருடா ரதிஹி பிரீத்திஹி. சாஸ்திரேஷு இயானேவ சுனிஷ்சிதா, சிம்பிளாக சொல்லிட்டார் இல்லை, சாஸ்திரேஷு இயானேவ சுனிஷ்சிதா நிருணாம் க்ஷேமஸ்ய சத்ரியக் விமிருஷேஷு ஹேதுஹு அசங்க ஆத்ம வத்திரிக்த ஆத்மனி திருடா ரதிர் பிரம்மணி நிர்குணேச்ச யா. இந்த ரதி எப்படி வருங்கிறதுல தான் இப்போ பாயிண்ட். நமக்கு வந்து சாதாரணமாக வந்துருமா அப்படின்னா, 4 ஸ்லோகங்கள் இப்போ அடுக்க போகிறார், எல்லாம் கடைசியில் அங்கே போய் முடிய போகிறது. சேர்த்து அது வந்து 1 2 3 4 போட்டுட்டு நம்ம வரணும். சா ஸ்ரத்தையா பகவத் தர்மச்சர்யா ஜிக்ஞாசையா ஆத்தியாத்மிக யோக நிஷ்டையா யோகேஸ்வரோபாசனையா ச நித்தியம் புண்ணியஸ்ரவ கதையா புண்ணியாச்ச. இன்னும் முடியல ஸ்லோகம். அர்த்தேந்திரியாராமச கோஷ்டி அதிருஷ்ணயா தத் சம்மதானாம் அபரிக்கிரகேண ச விவிக்த ருச்சியா பரிதோஷே ஆத்மன் வினா ஹரேர் குண பீயூஷ பானாத் அஹிம்சையா பாரமஹம்ச சர்யயா ஸ்மிருத்யா முகுந்தாச்சரித அக்ரிய சீதுனா யமைஹி அகாமைஹி நியமைஹி சாபி அனிந்தயா நிரீஹயா துவந்த்வ திதிக்ஷயா ச ஹரேர் முகுஸ்தத் பரகர்ண பூர குணாபிதானேன விஜிரம்பமானயா பக்தியா. இங்கே தான் முடியறது. அதுதான் கடைசி 21வது பாயிண்ட் நான் பார்த்ததில். அசங்கா சதசதி அனாத்மனி சியாத் நிர்குணே பிரம்மணீச்ச அஞ்சசா ரதிஹி. 2 விஷயம் இங்கே நம்ம ஆரம்பத்தில் ஸ்ரீதர சுவாமி நமக்கு வந்து அவதாரிக்கையில் கொடுத்த 2 விஷயம் இந்த 25வது ஸ்லோகத்தில் தான் வருது. அனாத்மனி அசங்கா சதசதி நிர்குணே பிரம்மணி அஞ்சசா ரதிஹி. இந்த 2 விஷயம் ஏற்படுறது சியாத்து. இங்கே தான் வந்து உங்களுக்கு கிரியாபதம் இங்கே முடியறது. பாக்கி எல்லாம் திருத்தியா விபக்தி போட்டு இதனால் 2 விஷயங்கள் ஏற்படுறது. இத்தனை 21 விஷயங்கள்னால தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஒரு வெளி விஷயங்களில் அனாத்ம விஷயங்களில் ஆத்மா இல்லாத மற்ற விஷயங்களில் நமக்கு ஒரு பற்றில்லாத தன்மையும், நிர்குண பிரம்மம் அது சதசதாத்மகமாக இருக்கக்கூடிய காரியமாகவும் காரணரூபமாகவும் இருக்கக்கூடிய இந்த நிர்குண பிரம்மத்தில் அஞ்சசா நேரடியாக அல்லது பிரத்யக்ஷமாக அல்லது சீக்கிரமாக ரதிஹி ஆசைங்கிறது உண்டாயிடுறது அப்படின்னு சொல்லி இத்தனை விஷயங்கள் இப்போ சொல்கிறார். முதல்ல இருந்து பார்த்துன்னு வருவோம்.
அதுக்கு அது ஆரம்பிக்கிறச்சு நனு ஏததேவ அதிதுர்லபம் இத்தியாசங்கிய. இப்போ அவர் சொன்னது என்னது? ரெண்டே விஷயந்தான். வெளி விஷயத்தை பார்த்து நமக்கு வைராகியம். பகவானிடத்துல திருடமான ஒரு ரதி வேணும், பரம்பொருளினிடத்துல ஒரு திருடா ரதிஹி வேணும்னு சொல்லியாச்சு. அதுவே துர்லபமாக இருக்கே நமக்கு அப்படின்னா ஆசங்கிய உத்தம அதிகாரிணா சிரவண மாத்திரேண பவதி அந்யஸ்ய தூ சித்தசுத்தி அனுசாரேண சாதன தாரதமியதா வர்த்தமானயா பக்தியா இத்தியபிப்ரேத்திய ஆக. இப்போ இந்த இடத்துல 21 பாயிண்ட் சொல்லியிருக்கிறது ஆல் ஆர் நன் கிடையாது. எல்லாமே இருந்தால் தான் வரும், ஒன்றுமே இல்லைன்னா வரவே வராது, அப்படி கிடையாது. இது எப்படின்னா, ஒன்று வந்ததுன்னா ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா தானாக மற்றது சேரும். நம்ம ஒரு பிரயத்னப்படாத நம்ம ஒன்றுத்துக்கு பிரயத்னப்பட்டால் போகிறோம், மற்றது இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் அண்ட் ஃபால் இன் பிளேஸ். அதுதான் அந்த அமானித்துவம் அதம்பித்துவம்லையும் நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு இதை விரதமாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மற்ற குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஃபால் இன் பிளேஸ். அதுதான். ஆனால் we have to be sincere about it. அந்த சின்சியரிட்டியோடு நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இல்லாட்டா கூட அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவா அது விழப்போகிறது. அதுக்காக இங்கே சொல்கிறார், இது ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்சே அப்படின்னா அதுக்கு உத்தம அதிகாரிக்கு வேணா சிரவண மாத்திரேன தத்துவமசி அப்படின்னு ஒரு குரு உபதேசம் பண்ணிட்டாருன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு எழுந்து போகிறார். அந்த சிரவணத்தினாலேயே ஞானம் ஏற்பட்டு தக்ஷணம் மோட்சம் ஏற்பட்டு எழுந்துக்க. வாமதேவர் பிறக்கும் பொழுதே அகம் வாமதேவ சூர்யா அகம் சூர்யா மனுர் அபவம்னு சொல்லிட்டு வெளில வந்தது. அது உத்தம அதிகாரி. அதிகாரினாலே இது ஹீ இஸ் த மோஸ்ட் டிசர்விங் பர்சன். அதனால அவருக்கு அந்த மாதிரி நடந்தது. மற்றவர்களுக்கு அப்படி அவசியம் இல்லை. சித்த சுத்தி ஏற்படணும். அவரவருடைய ஒரு சித்த சுத்திக்கு அனுசாரம் எந்த ரேஞ்சுக்கு சித்த சுத்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாதன தாரதமியதா வர்த்தமானயா பக்தியா. ஸோ ஒவ்வொருத்தர் அவரவருடைய சாதனங்களினுடைய ஒரு தாரதமியம்னா கிரடேஷன் இருக்குது. அந்த சாதனத்தில் இருக்கக்கூடிய கிரடேஷனுக்கு ஏற்ற மாதிரி மெதுவாக பக்தி வளர்றதோ, 1 ஹவருக்கு பக்தி இருக்கோ, 2 மணி நேரத்துக்கு இருக்கோ, பட் ஆஸ் வி ஆர் அட் இட் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி வேணால் 1 மணி நேரத்தில் இருக்கலாம், நாளைக்கு 2 மணி நேரம் ஆகலாம், நாளைக்கு 3 மணி நேரம் ஆகலாம், சொல்ல முடியாது. இல்லை இந்த ஜன்மா பூரா நமக்கு 1 மணி நேரம் தான் சித்திச்சிருக்கோ என்னமோ, தெய்வம் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஜென்மாவில் நமக்கு 24 மணி நேரம் நின்றுதுன்னா சொல்ல முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறார். ஸோ தாரதமியம் அதில் நம்ம என்றைக்குமே we don't slip from that. விட்ட இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம அடுத்த ஜென்மாவிலேயே. இல்லை இந்த ஜென்மாவிலேயே எங்கே விட்டோமா போன ஜென்மாவில் அந்த இடத்துல இருந்து தான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். நம்ம அந்த நம்பிக்கை வேணும். அதுதான் ஸ்ரத்தையான்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். எல்லாத்த காட்டிலும் பின்னாடி வரக்கூடிய அத்தனை 20 பாயிண்ட்டுக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் இங்கே முக்கியம். ஸ்ரத்தா. we have to believe. அந்த விஸ்வாசம் நமக்கு வேணும். சாஸ்திரத்திலேயோ இல்லை ஆச்சாரியர்கள் சொல்கிற வாக்கியங்கள்லையோ சாதுக்கள் சொல்கிற வாக்கியங்கள்லையோ ஒரு பரம் நம்பிக்கை இருந்தாதான் மேலே இருக்கிற விஷயங்கள் நமக்கு பலனை கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் மனசு அங்கே போய் லயிக்கும். அந்த மனசு லயிக்காத நம்ம மாட்டுக்கு இதை பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தோம்னா இட் இஸ் நாட் வேறு, அதுக்கு ஒரு பலன் இருக்க போகிறதில்ல. அதனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பர் 1 பாயிண்ட்டாக வச்சதே ஸ்ரத்தா. ஸோ ஸ்ரத்தையா அப்போது சாஸ்திரங்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வார்த்தையில் வைக்கக்கூடிய ஒரு விஸ்வாசேன இது எல்லாமே இங்கே சொல்கிறது பாருங்க. சா பிரம்மணி ரதிஹி அசங்கஸ்ச ஸ்ரத்தாதிபிஹி சியாத்து இது சதுர்த்தேன அன்வயா. இந்த 4வது 25வது ஸ்லோகத்தில் போய் சியாத் அப்படின்னு அது அன்வைக்கணும். ஸ்ரத்தையினால் உங்களுக்கு பிரம்மனிடத்தில் ஒரு ரதி, பரம்பொருளினிடத்தில் ஒரு ரதி, மற்ற விஷயங்களில் ஒரு பற்றற்ற தன்மை ஏற்படும். சியாத் உண்டாகலாம், உண்டாகக்கூடும் அப்படிங்கிற உண்டாருது. அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடை பொறுத்து இருக்குது. நம்ம சித்தசுத்தி அனுசாரம் நம்மளுடைய கிரடேஷன் எப்படி இருக்குது, நம்ம மனசு கிரடேஷன் எப்படி இருக்குது, நம்மளுடைய ப்ராக்டிஸ் கிரடேஷன் எப்படி இருக்குது, அதை பொறுத்து. ஸோ ஸ்ரத்தையா ஃபஸ்ட்டு விஸ்வாசத்தினால. அடுத்தது பகவத் தர்ம பகவத் தர்ம சரியையா. பகவத் தர்ம சரியையா அப்படிங்கிறச்சு பகவான் நமக்கு சமர்ப்பித்த வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கே அதை நமக்கு பகவான் ஒரு இதில் கொடுத்துருக்கார்.
ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. இதுக்கு தான் சொன்னேன், ஒவ்வொரு பதத்துக்கும் நம்ம வந்து ஒரு 10 ஸ்லோகமாவது மினிமம், குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஸ்லோகம் கீதையிலேருந்து நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அது கீதா கிளாஸாக ஆகிடும். ஆனால் அப்படி தான் பேரலல் இதுக்கு நம்ம பார்க்க முடியும். பகவத் தர்ம அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து பகவான் அவரவருக்கு நியமித்த ஒரு கர்மாக்கள்ங்கிறது இருக்குது. அந்த கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த செஞ்சோம்னா அதுக்குண்டான பலனை அனுபவிக்க போகிறோம். ஸ்வே கர்மணி அபிரதா சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத சித்திம் யதா விந்ததி தச்சுணம் அப்படின்னு சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில். ஸோ அதில் அவரவருடைய கர்மாக்களில் நம்ம வந்து ஈடுபட்டு ஒரு சித்தியை அடையலாம். அந்த சித்தி என்ன? பிரம்மணி ரதிஹி அசங்கஸ்ச. ஸோ பகவத் தர்ம சர்யா, சர்யானாலே ஆக்ஷன்ஸ்னு அர்த்தம். பகவத் தர்மம்ங்கிறது வர்ணாசிரம தர்மங்கள். அந்த வர்ணாசிரம தர்மங்கள் என்னென்ன நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனாலையும் ஏற்படலாம். அடுத்தது ஜிக்ஞாசா. ஜிக்ஞாசையா ஒரு தத்துவஞான விஷயகமான இச்சா, அது இப்போ அது இல்லாத முடியாது. ஸோ தத்தத் விசேஷ புபுத்சையாங்கிறார். போத்தும் இச்சா புபுத்சா, அந்தந்த விஷயத்தினுடைய விசேஷ வஸ்து. இப்போ ஒரு விஷயம்னு நம்ம எடுத்துட்டோம்னா, கம்ப்யூட்டர்னா அதை பற்றி எனக்கு அதனுடைய ஒரு தத்துவம் தெரியணும் அப்படின்னா எல்லாமே அல்டிமேட்லி ஒரு பரம்பொருள்கிட்ட தான் அது போய் நிற்க போகிறது. இப்போ அது அடுத்தது தத்தது விசேஷ புபுத்சையாங்கிறச்சு அந்தந்த பகவத் தர்மம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரம தர்மங்களினுடைய ஒரு விசேஷம் என்ன, ஏது, அதனுடைய தாத்பரியம் என்ன, எதற்காக நம்ம இதை பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஜிக்ஞாசா. அல்லது இந்த சரீர தர்மங்கள்ங்கிறது என்ன, இந்த சரீர தர்மத்தை தாண்டி நம்ம எப்படி இந்த சைத்தன்யம் அதில் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குது, இந்த மாதிரி தத்துவ விசாரத்தில் போகிறார். அப்படி அதை போத்தும் இச்சா, ஒரு கியூரியாசிட்டி அபவுட் திங்ஸ் இல்லையா. அந்த கியூரியாசிட்டி இஃப் இட் எக்ஸ்டெண்ட்ஸ் ஃபிலசாஃபிக்கலி தென் அதுக்கு ஒரு பெரிய பலன் ஏற்படுறது. அப்போ தான் நம்ம வந்து அசங்கா இல்லையா. இப்போ ஒரு பணத்தை பற்றி சொன்னால் கூட எல்லாத்த பற்றியும் அதனுடைய விசேஷம்னு எடுக்கிறச்சு ஒரு பணத்தை பற்றி நம்ம யோசிக்கணும்னா வாட் இஸ் த யூட்டிலிட்டி ஆஃப் மணின்னு நம்ம விசாரிச்சாலே இட் வில் லீட் அஸ் டு ஃபிலாசபி. யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து தேவையான விஷயங்கள் அளவுக்கு நமக்கு பணம் இருந்துடுத்துன்னா, ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் நேற்றுக்கு, ஏதோ என் பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ டிமினிஷிங் வேல்யூ ஆஃப் மணி, யூட்டிலிட்டி ஆஃப் மணின்னு ஒரு பெரிய கான்செப்டை பற்றி பேசிகிட்டு இருந்தான். ஸோ ஐ ஃபீல்ட் இட் ஜஸ்ட் ஒரு விஷயத்துலேயும் அந்த மாதிரி நம்ம போகும் பொழுது அதனுடைய யூட்டிலிட்டி வேல்யூ நமக்கு டிமினிஷ் ஆக ஆக இட் கிவ்ஸ் அஸ் ஒரு வைராக்கியம் இல்லை. அதுதான் அந்த தத்தத் ஒரு விஷயத்தினுடைய ஒரு விசேஷத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது. ஸோ பணம் இத்தனை இருந்தால் நமக்கு போகிறோம், இதுக்கு மேலே நமக்கு பணம் வந்ததுன்னா அந்த பணத்துக்கு யூட்டிலிட்டி வேல்யூ கிடையாது. அது புரிஞ்சுடுத்துன்னா அப்புறம் அந்த பணத்துக்கே மொத்தம் நமக்கு இது தேவையே இல்லையேன்னு தோணி போயிடும். அப்போ வைராக்கியம் வந்துடும். அந்த வைராக்கியம் வந்துடுத்துன்னா எதில் நம்ம ரத்தியை போடணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். பரம்பொருளில் போய் ரத்தியை வைப்போம். அது ரெண்டுத்தையும் நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஜிக்ஞாசையா 3வது. 4வது ஆத்தியாத்மிக யோகனிஷ்டையா. ஆத்தியாத்மிக யோகனிஷ்டையா இங்கே அத்தியாத்ம விஷயத்தில் யமனியமாதி பூர்வகமான ஒரு தியானம். ஆத்தியாத்மிக விஷயம்ங்கிறது யோகம், அந்த அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகத்தை பற்றி ஒரு ப்ராக்டிஸ், அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு யமனியமாதிகள் வந்து என்னங்கிறதுல ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அதுக்கு உண்டான ஒரு பிரயத்னங்கள் இருக்கணும். அந்த ஆத்தியாத்மிகங்கிறச்சையே ஆத்மன்னு ஆத்ம விஷயத்தில் இருக்கக்கூடிய யோகம், ஒரு பற்று, அந்த பற்றுனால வரக்கூடிய நிஷ்டா, அதில் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிஸ். அது வந்து அஷ்டாங்க யோகத்தை குறிக்கிறது. ஸோ ஆத்தியாத்மிக யோக நிஷ்டையா யோகேஸ்வர உபாசனையா. இந்த யோகேஸ்வர உபாசனைங்கிறது யோகத்தில் திருடமாக இருக்கக்கூடியவர்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா அவள் எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாளோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அதை பார்த்து எது ஆச்சரத்தை சிரேஷ்டா தத்த தேவ இத்தரோஜரகான்னு நம்ம பண்ணலாம். அண்ட் பகவானும் வந்து ஒரு சொல்லியிருக்காரா இல்லையா, யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹாங்கிற. ஸோ யோகிகளுக்கு யோகிகளில் இருக்கேன்னா அதனால எவன் ஒருவன் ஸ்ரத்தாவான் அவர்களை உபாசனை செய்கிறாரோ அப்படிங்கிறதும் இருக்கிறதுனால யோகேஸ்வர உபாசனை, கபிலர் முதலியவர்களை உபாசனை பண்ணுறது.
அடுத்தது இந்த நித்தியம்னு ஒரு பதம் இருக்கா, இந்த நித்தியம் வந்து எல்லாத்தோடையும் சேர்த்துட்டுருணும். அது வந்து இன்னொரு வியாக்கியானத்தில் அதை போடுறார் அழகா. நித்தியம்ங்கிறத நித்தியம் ஸ்ரத்தையா, நித்தியம் பகவத் தர்மயா. இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு வேண்டாம், 10 நாளைக்கு இல்லாத இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஜான் ஏறினா முழஞ்சிருக்கும், அப்படி தானே இருக்கும். அது என்ன பண்ணுறது? யூ வில் ஹாவ் டு கீப் ஆன் ட்ரைங் டு கெட் அப் டு தட் லெவல். இட் மே பி ஈஸியர் டு கெட் அப் டு தட் லெவல், பட் ஸ்டில் தெர் வில் பி அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஸ்லிப். ஏன்னா ப்ராக்டிஸ் விட்டு போய்டுறது நமக்கு. அதனால் நித்தியம்ங்கிறத இந்த 21தோடையும் சேர்த்துன்றோம். ஸோ நித்தியம் ஸ்ரத்தையா, நித்தியம் பகவத் தர்ம சரியையா, நித்தியம் ஜிக்ஞாசையா, நித்தியம் ஆத்தியாத்மிக யோக நிஷ்டையா, நித்தியம் யோகேஸ்வர உபாசனையா. 6வது புண்ணியஸ்ரவஹா கதையா புண்ணியாச்ச. புண்ணியஸ்ரவஹா புண்ணிய கதையா, புண்ணியம் ஸ்ரவஹா யசஹா யஸ்ய தஸ்ய ஹரேஹ புண்ணியஸ்ரவாஹா உருஸ்ரவாஹா, இதெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ ஸ்ரவஹான்னா யசஸ் புகழ்னு அர்த்தம். யாருடைய புகழ் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதோ அவனுடைய புண்ணியமான கதையினால் அது அந்த கதா ஸ்ரவணம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்காந்தத்தில் ஒரு கொட்டேஷன் பார்த்தேன். ஆயாச சர்வதர்மேஷு வர்ஜயித்வா ஹரேஹ் கதாம் அதஹ கலௌ ஹரிகதா ஸ்ருதி சம்ஸ்ருதி நாசினி. இந்த சர்வதர்மேஷு ஹரேஹே கதாம் வர்ஜயித்வா ஆயாசா. இந்த ஹரிகதையை கேட்காத மற்ற தர்மத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு உழண்டுன்னு இருந்தோம்னா அது வெறும் கர்மட்டாலாக இருக்கிறது. ஸோ இட் இஸ் ஒன்லி அன் ஆயாசம், இட்ஸ் ஜஸ்ட் அ டயரிங் ப்ராக்டிஸ், அவ்வளவுதான். அந்த ஹரி கதையை கேட்டுட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ருச்சி ஏற்படும். நம்ம பண்ணுற விஷயத்துலேயும் நமக்கு வந்து ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் அவனை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போது அது ருச்சிகரமாக மாறும் நம்மளுடைய நாளை. அதனால அதஹா கலௌ, இந்த கலியுகத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன? ஹரிகதா ஸ்ருதி. ஹரியனுடைய அந்த கதையை கேட்க கேட்க சம்ஸ்ருதி நாசினி, சம்சாரத்தை நமக்கு போக்கிடுறதான். அதனால புண்ணியஸ்ரவஹா புண்ணியா கதையா, கதாஸ்ரவணத்தினால அங்கே சியாத், அங்கே போய் நம்ம சேர்த்துக்கணும். ஆச்சா, இதில் 7 ஆயிடுத்து. 6 சா ஸ்ரத்தையா பகவத் தர்ம சரியையா ஜிக்ஞாசையா ஆத்தியாத்மிக யோக நிஷ்டையா யோகேஸ்வரோபாசனையா ச நித்தியம் புண்ணியஸ்ரவ கதையா புண்ணியாச்ச. அர்த்தேந்திரியாராம சகோஷ்டி அதிருஷ்ணயா தத்சம்மதானாம் அபரிக்கிரகேண விவிக்த ருச்சியா பரிதோஷ. அங்கே வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டு வந்தார் எதை பண்ணணும்னுட்டு. இங்கே வந்து எதுலேருந்து நம்ம விலகி இருக்கணுங்கிறதையும் அடுத்தது சொல்கிறார். பரிதோஷ ஆத்மன் வினா ஹரேர் குண பீயூஷ பானாத்து. இங்கே அர்த்த இந்திரிய ஆராமன் இருக்கு. அர்த்த ஆராம இந்திரிய ஆராம ரெண்டுத்தையும் சேர்த்துன்றணும் அந்த இடத்துல. அர்த்தா அதுதான் இங்கே போடுறார். அர்த்தாராமாக அர்த்தனிஷ்டாக தாமசாக இந்திரிய ஆராமாக காமனிஷ்டாக ராஜசாக தைஹி சஹ யா கோஷ்டிஹி சகோஷ்டி. அதில் தஸ்யாம் அதிருஷ்ணையா, அதில் ஒரு ஆசை இருக்கக்கூடாது, ஒரு திருஷ்ணா, இப்போ ரொம்ப ஒரு பேராசைப்படக்கூடாது. எதில்? அர்த்த ஆராம தாமச குணங்கள்லையோ தாமச விஷயங்களை வந்து பர்சியூ பண்ணுறவா, மேலும் இந்திரிய விஷயங்களை ராஜச விஷயங்களை பர்சியூ பண்ணுறவா இருக்காளே, அந்த கோஷ்டியை தவிர்க்கணும். அந்த தவிர்ப்பதனால் பிரம்ம விஷயத்தில் ரதி ஏற்படும், மற்ற விஷயங்களில் வைராக்கியமும் ஏற்படும். அதோட கனெக்ஷன் சரியா? ஸோ இங்கே அர்த்த ஆராமாகங்கிறச்சு அதாவது அர்த்தங்கிறது செல்வம். செல்வம் இருந்துடுத்துன்னா செல்வ விஷயக்கமான பர்சியூட்ஸ்ன்னு எடுக்கிறச்சு அதெல்லாம் வந்து தாமச குணங்கள்னால இட் இஸ் சின்னித்தமாக இருக்குது. அதாவது இட் இஸ் இண்டிகேட்டட் பை பீப்புள் ஹூ ஹாவ் மோர் ஆஃப் தாமச குணம். இப்போ காசு இருக்குது, நம்ம மாட்டுக்கு செலவழிச்சுட்டு இருக்கலாம், உட்காந்துட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், ஒரு ஆலசியம் வந்துடும். நம்ம மாட்டுக்கு இருந்த இடத்துல இருந்துட்டு இருப்போமே, இதுக்கு மேலே என்ன இருக்குது லைஃப்பில், இதெல்லாம் இருக்கே அப்படின்னுட்டு நம்ம வந்து அந்த அர்த்த விஷயக்கமான ஒரு பர்சியூட்ஸில் இறங்கிடுவோம். போக்குகள் நிறைய ஜாஸ்தி ஆகிடும். அது தாமச ரூபம். இந்திரியங்களினுடைய ஆராமனாலே கார்டன் அர்த்தம், உத்தியானம். அந்த எங்கே போய் நம்ம விளையாடுறது, சமந்தாத்து ரமதே இது ஆராமகா. எந்த இடத்துல நம்ம வந்து சுற்றிலும் ஒரு சந்தோஷத்தை தேடுறோமோ,
ஒரு ரமிக்கிறோமோ, அதாவது எங்கே விளையாடுறோமோ அதுதான் அர்த்த விஷயக்கமான விளையாட்டுகள். அது எடுத்துட்டோம்னா அது தாமச ரூபமாக இருக்குது. இந்திரிய விஷயக்கமாக இருக்கக்கூடிய ஆறாமாக அப்படின்னா விளையாட்டுகளை எடுத்துட்டோம்னா அது காமனிஷ்டம். ஸோ காமத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு காமங்கிறது வெளிப்புறம், வெளி விஷயங்களை குறித்து இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ ப்ராம்ப்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டாக, ஏன்னா ஆக்டிவாக நம்ம வந்து போய் இந்த விஷயம் வேணும்னுட்டு அதை வாங்கி அதை அனுபவிக்கிறதுல இருப்போம். இல்லை இதுதான் தேவை நமக்கு சாப்பிட்றதுக்குன்னுட்டு ஊர் ஊராக போய் சாப்பிட்றது. ஏன்னா தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் சேஷியேட் தி இந்திரியாஸ். அந்த இந்திரியங்களை குறித்து நம்ம செய்யக்கூடிய ஒரு போக்குகள் இருக்கே, அது எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கிறதுனால ரஜஸ் ஜாஸ்தி. ஸோ ராஜசாக. அப்படி ராஜச குணங்களை கொண்டவர்களும் தாமச குணங்களை கொண்டவர்களும் இருக்காளே, அவர்களுடன் சகோஷ்டி சமானமாக ஒரு சேர்க்கையில் இருந்துண்டு இருக்கணுங்கிறதுலேருந்து அதிருஷ்ணா விலகி இருக்கிறது. அது சரிப்பட்டு வராதுப்பா நமக்கு அப்படின்னுட்டு நம்ம விலகி நிற்கிறோம் இல்லையோ, சில குரூப்ஸ்டேருந்து இருக்கிறது. அதனாலையும் நமக்கு ஸ்லோவாக வி வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் இன்டு அதர் இது சாது சமாகமங்கிறது ஏற்படும் இல்லையா. சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகம் அப்போ போயிடும். அது நமக்கு க்ளீனாக வந்துடுமே. அதனால சத்சங்கம் வேணுங்கிறதுல தான் இங்கே முக்கியம். அதை தான் ஒவ்வொரு இடத்துலையும் சாதுக்கள் சொல்கிறது. கபிலரும் அதை தான் நமக்கு சொன்னார். இங்கே சனத்குமாரரும் சொல்கிறது அதுதான். எத்தனைக்கு எத்தனை நம்ம வந்து துசங்கத்தை விடுறோமோ சத்சங்கத்துக்குள்ளே போகிறோமோ இட் இஸ் பெட்டர். தத் சம்மதானாம் அபரிக்கிரகேண, தத் சம்மதானாம் கர்ச்சே தேஷாம் ஏ சம்மதாக அர்த்தாக காமாக ச. இந்த இடத்துல அர்த்த ஆறாமாகங்கிறச்சு அர்த்தங்களில் விளையாடுபவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது தாமச குணங்களை படைத்தவர்கள் அண்ட் ராஜச குணங்களை படைத்தவர்களுடன் சேர்க்கையை தவிர்ப்பது முதல் பதம். அடுத்ததுல தத் சம்மதானாம்ங்கிறச்ச அந்த தாமச ராஜச குணங்களை படைத்தவர்கள் அவர்களுக்கு ஒப்புக்கொண்ட விஷயங்கள் என்ன உண்டோ, இது வந்து சம்மதங்கிறது விஷயங்களுக்கு போகிறது. அந்த செல்வமோ காமமோ அதை அபரிக்கிரகேண, அதை வந்து அனாசக்தியா, அதில் ஒரு பற்றுதல் இல்லாமல் இருத்தல். அப்படி விஷயேஷு அனாசக்தி, அது தத் சம்மதானாம் அபரிக்கிரகேணச்ச. இதனாலையும் நமக்கு ஏற்படுறது பகவான் இடத்துல பரம்பொருளின் இடத்துல ஒரு ரதி வைராக்கியம், மற்ற விஷயங்கள்ல வைராக்கியம். இந்த விவிக்த ருச்சியா சொல்லுங்க. ஒரு क्वेश्चन சொல்லுங்க. தாமச குணத்துல வந்து when people say na சிவனேன குப்பரேன அப்படிங்கிறது அதுக்கு என்ன கனெக்ட்? வெரி ஹார்ட் கனெக்ட். இல்லை சிவனேங்கிறச்சு என்ன சிவனேன்னு எப்படி இருக்காங்கிறத பொறுத்து இருக்குல்ல. அது தி குவாலிட்டி ஆஃப் தட்ங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா சிவனே ஸோ தாமச குணம் சிவனேங்கிறது கூட இஸ் ஆல்சோ தாமச குணம், but there is more to it. Of course. அதுல வந்து if you are not doing anything, சிவனேன்னு நான் மாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கேன்னோம்னா டிவியில் என்னத்தை பார்த்துட்டு இருக்கோங்கிறதும் பாயிண்ட்டு. சிவனேன்னு உட்கார்றது பூசலார் நாயனார் மாதிரி சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார், ஆனால் மனக்கோவில் கட்டினார். எந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? So சிவனேன வந்து தியானம் இருந்தா that itself is of course will overcome that. Of course, yes. அதுல அந்த இடத்துல தியானம் becomes an activity which is சாத்விகம். அந்த இடத்துல தமச குணம் ஏற்படாது. நமக்கு தியானத்துல ருச்சி வந்துடும். அந்த ருச்சியில போகும்பொழுது சத்துவகுணம் ஜாஸ்தி ஆயிடும். Thank you. தத்சம்மதானாம் அபரிக்கிரகேண ச விவிக்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன் வினா ஹரேஹே குணபீயூஷபானாத். ஆத்மனி பரிதோஷே சதி. இதை வந்து எப்படி பிரிச்சுக்கணும்னா விவிக்த ருச்சியாங்கிறது தான் ஒரே பதம். இந்த இடத்துல மூணு விஷயங்கள் தான் சொல்கிறார். ஸோ அதனால இந்த விவிக்த ருச்சியாங்கிறது ஒரு பதம். இது மற்றது பூரா வந்து உங்களுக்கு இட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் தட் விவிக்த ருச்சி. விவிக்த ருச்சின்னா என்ன அர்த்தம்? விவிக்த தேச ஆசீனஹான்னுட்டு முன்னாடி சொன்னார். இதுலேயும் கீதையிலையும் உண்டு உங்களுக்கு. விவிக்தே விஜனே யா ருச்சிஹி தயா, அதாவது ஏகாந்த வாசம், தனிமையை விரும்புவது. ஏகாந்த வாசம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா ஹரி கதை எங்கே இல்லையோ அந்த சமயத்தில், அதாவது ஹரேஹே குண பீயூஷ பானாத்து வினா, அந்த ஹரி குணங்களின் எனும் பீயூஷம் ஒரு அமிர்தம், அந்த அது கேட்கிற ஒரு விஷயத்தை தவிர
பரிதோஷே ஆத்மன், ஆத்மன்னுங்கிறது ஆத்மனி சப்தமி விபக்தி. அந்த சந்தோஷமாக ஆத்மாவிலேயே ஆத்மஸ்வரூபத்திலேயே தளச்சு நிற்கும் பொழுது தனிமையில் இருக்கலாம். ஆனால் எங்கே ஹரிகதை இருக்கோ அந்த இடத்துல தனிமையை விரும்பக்கூடாது, அந்த ஹரிகதையை கேட்டுருக்கணும். அதுதான் ஆத்மாராமாஸ்ச முனையா ததாபி உருக்ரந்தை குருவந்தி அஹைதுகீம் பக்தி மன்னர் இல்லையா, உருக்ரமே. அந்த பாயிண்ட்டை இங்கே சொல்லிட்டு வர்றார். ஸோ சாச்சங்கிறச்சு அந்த விவிக்த ருச்சிகின்னு தனிமையை விரும்புவது, அந்த தனிமையை விரும்புவதனால நமக்கு வைராக்கியமும் ஏற்படுறது, ஆத்ம விஷயக்கமான ரத்தியும் ஏற்படுறது. அந்த தனிமைங்கிறது எப்படி இருக்கணும்னா ஆத்மனி பரிதோஷே சதி, ஆத்மாவானது சந்தோஷம், அதாவது when there is a contentment of the mind, அப்பொழுது சியாத், அப்போ நம்ம தனிமையில் இருக்கலாம். கிந்து ஹரேஹே குண பீயூஷ பானாத்து வினா, அப்போ தஸ்மின் சதிங்கிறச்சே அந்த ஹரி குண கதாங்கிற ஒரு சிரவணம் ஏற்படும் பொழுது விவிக்தே ருச்சிஹி ந காரியா, அப்போ தனிமையில் இருக்கக்கூடாது. ஐயோ எல்லாரும் எதையோ சொல்லிட்டு இருக்கா, பகவத்கதையாக இருந்தாலும் என்ன, எனக்கு ஐ வாண்ட் டு பி அலோன் அப்படின்னுட்டு போகக்கூடாது. பகவத்கதையில் ஒரு ஆசை இருக்கணும், ஒரு ருச்சி இருக்கணுங்கிற அந்த இடத்துல. அப்போ நச்ச ஆத்மனி பரிதோஷா காரியா, அந்த சமயத்தில் நான் தனிமையை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இருக்கிறதுங்கிறது சரி கிடையாதுங்கிறார் அந்த இடத்துல. வென் ஒரு ஹரிகதாங்கிறது நடக்கும் பொழுது பரிதோஷங்கிறச்சு அப்போ தியானத்தில் நான் உட்காடுறேன், எனக்கு இந்த சமயம் திஸ் இஸ் மை தியானம் டைம் அப்படின்னு போய் நம்ம தனியாக உட்காடுறோம்னா ஒரு விதத்தில் இட் இஸ் என்ன சொல்கிறது, மற்றவாளை ஒரு புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை, அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஹரிகதை நடக்கும் பொழுது அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் இஸ் நெசசரி. அந்த இடத்துல போய் தனிமையில் இருக்கக்கூடாது. தனிமையிலுமே இப்போ 2 வார்த்தை இருக்குல்ல இங்கிலீஷில், லோன்லினஸ் சாலிட்யூடுன்னு ஒன்று இருக்குது. இது பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ இல்லை. லோன்லிங்கிறது தெர் இஸ் அ பேத்தாஸ் அசோசியேட்டட் வித் இட். ஐயோ எனக்கு ஒருத்தருமே இல்லைங்கிறதுனால நான் தனியாக இருக்க வேண்டியிருக்கு, அவுட் ஆஃப் நோ சாய்ஸ். வேற சாலிட்யூட் இஸ் அவுட் ஆஃப் சாய்ஸ், தட் யூ வாண்ட் டு பி அலோன், யூ வாண்ட் யுவர் ஸ்பேஸ் பிகாஸ் யூ வாண்ட் டு ரிஃப்ளெக்ட். நமக்கு அந்த தியானத்துக்கு உகந்ததான ஒரு விஷயத்தை நம்ம அமைச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சாலிட்யூடை தேடி போகிறது, அது வேற. லோன்லினஸ் இஸ் ஒரு டிஜெக்ஷன் அந்த இடத்துல வந்துடும். அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வாட் இஸ் தட் வி வாண்ட். அப்போது வென் யூ வாண்ட் ஓன்லி சாலிட்யூட், நம்ம மனுஷன் இருக்கிற இடத்த வேண்டான்னு வெறுக்க மாட்டோம். அது என்ன நல்ல விஷயம் சத்விஷயமாக இருந்ததுன்னா அந்த சத்விஷயத்தில் கலந்துக்கணும். அதுதான் இங்கே சொல்லுங்கள். நான் பரிதுஷ்டே சொல்லுங்க. இங்கே ஆரத்திகி ஜனசம்சதின்னு வரும். அந்த நீங்கள் சொன்ன 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொன்னீங்க. ஆமாம், அரதிஹி ஜனசம்சதி. கரெக்ட், ஜனசம்சதி அரதிஹி. ஆமாம், கரெக்ட். அந்த ஜனசம்சதி, ஜனங்கள் கூட்டம் கூடி இருந்தான்னா முதல்ல அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடணும். பட் அது என்ன விஷயத்தை பேசுகிறாங்கிறதையும் பார்த்துக்கணுங்கிறது தான். கரெக்ட். கூடி குளிர்ந்தேலோரெம்பாவாய் தானே திருப்பாவையில் வாஸ்தவம். அர்த்தேந்திரியாராம சகோஷ்டி அதிருஷ்ணயா தத் சம்மதானாம் அபரிக்கிரகேண ச விவிக்த ருச்சியா பரிதோஷ ஆத்மன் வினா ஹரேர் குண பீயூஷ பானாத். சரி, அடுத்த கிளாஸில் பார்ப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. இருக்கட்டுமா? நாளைக்கு இல்லையா? நாளைக்கு உண்டு. ஆமாம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே, நமஸ்காரம்.